5ல் விளையாதது 50லையும் விளையாது அப்படின்னு. ஆனால் காலம் மாறி போச்சு. 5லையும் விளையும், 50லையும் விளையும், 95லையும் விளையும். நல்லா தின்னுட்டு தூங்குறவனுக்கும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறவனுக்கும் லக்கெலாம் ஒர்க் ஆகுது தம்பி. 30 days 5 km சேலஞ்சில் இன்னைக்கு டே 18. குட் மார்னிங், என்னுடைய பேர் வெங்கடேஷ், பர்சன் வித் டிசபிலிட்டி, விஷுவலி இம்பேர்ட், லோ விஷன் ரன்னர். நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டே 18 ஆரம்பிச்சாச்சு. ரவுண்டானா 3 கிலோமீட்டர். நல்லா தின்னுட்டு தூங்குறவனுக்கும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறவனுக்கும் லக்கெலாம் ஒர்க் ஆகுது தம்பி. இங்கே இறங்கி வேலை பார்க்கணும். நம்ம ஒருத்தனை பார்த்து ஈஸியாக லக்கில் முன்ன வந்தான், லக்கில் ஜெயிச்சா அப்படிங்கிறோம்ல, அந்த லக்குக்கு பின்னாடி அவனோட உழைப்பு எவ்வளோ இருக்கா தெரியுமா? என்னன்னு தெரியுமா? ஒருத்த ஒரு விஷயத்த பல வருடங்களாக பல வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை பிடிச்சி அவன் என்ன துறையில வந்து கெயின் பண்ணிட்டு இருந்தானோ அதை வந்து அச்சீவ் பண்ணுவான். அது மூலமா கிடைக்கிற விஷயம் தான் லக்கு. ஒழுங்கினமும் பயிற்சியும் முயற்சியும் இல்லாம ஒருத்தங்கிட்ட லக்கு வராது. வந்தாலும் அவனால லக்கை ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு பழமொழி கேட்டிருப்போம், 5ல் விளையாதது 50லையும் விளையாது அப்படின்னு. ஆனால் காலம் மாறி போச்சு. 5லையும் விளையும், 50லையும் விளையும், 95லையும் விளையும். முயற்சி இருந்தா இந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல ஒன்றை நீ நம்பணும், அப்படின்னா மட்டும்தான் அது நடக்கும். இதுதான் முருகன் குன்றம் பின் சைடு. இதில் வந்தால் 4 கிலோமீட்டர் ஆகும். இதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். நம்ம கால் வந்து நம்ம நாவு சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குதுங்க. 6 கிலோமீட்டர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வாரம் மாரத்தான் இருக்குது சிவகிரியில் 21 கிலோமீட்டர். அதனால் ஒரு 6 கிலோமீட்டர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தா 8 கிலோமீட்டர் கூட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சிவகிரி மாரத்தான் இன்னும் 2 days தான் இருக்குது. நானும் வருவேன். 21 கிலோமீட்டரில் என்னாலே வந்து கலந்துக்கிட்டு ரன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸ்லாட்டு கிடச்ச எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்லாட்டை கண்டிப்பாக வாங்க. 6 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான். லாஸ்ட்டு 200 மீட்டர் ஃபார் டுடே. டே 18 வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு 7 பேஸ்லேயே, ரொம்ப ஸ்லோவாக தான். ஏன்னா 2 நாளில் சிவகிரி மாரத்தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய பேரை ரன் பண்ணுறதுக்கு ஊக்குவிங்க. நீங்களும் ஏதோ ஒரு சின்ன டைமில் ஒரு சின்னதாக வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணுங்கள். எல்லோரும் ஃபிட்டாக இருப்போம். ரன்னிங் வந்துட்டாலே நோ எக்ஸ்கியூஸ், நோ ரீசன். பி ரன்னிங், பி ஹாப்பி. டாடா பாய்.